புதுபால சேனா நேற்று விட்டுக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சம்பந்தன் ஐயா அவர்களும் எங்களோட விக்னேஷன் வரனும் அவங்க எல்டிடி இப்போ இல்லை, இவங்க தான் எல்டிடின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் தயவு செஞ்சு புதுபால சேனாக்கிட்ட கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த நாட்டில் பிரச்சனையெல்லாம் நீங்களும் ராஜபக்ச ரெஜிமெண்ட்டும் சேர்ந்து செஞ்ச அநியாயங்கள் போதும். இப்போ இதை கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றேன். இந்த மாதிரி எல்டிடி இல்லாமல் டெமோக்ராட்டிக்காக இருக்கிற டெமோக்ரஸி தான் எங்களுக்கு ஒன்றுமே டெமோக்ராட்டிக்காக இருக்கிற லீடர்ஸ் மாற நீங்கள் எல்டிடின்ட்டு திரும்ப இல்லாத எல்டிடி ஒன்று பண்ணிடுறாங்க. புதுபால சேனா ஆமதுருவான்ட்டு நாங்கள் கேட்குறோம். எனக்கு இந்த நாட்டில் எல்லா இன மக்களும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இல்லை, பிரச்சனை இருக்கி, ஆனால் நிம்மதியாக வாழ்கிறாங்க. தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை அங்கனிக்கே தான், முஸ்லீம் மக்கள்கிட்ட பிரச்சனை அங்கே தான். 1 வருஷமும் 4 மாதம் ஆவியும் அங்கனிக்கு தான். ஆனால் தமிழ் மக்கள் ஒரு அளவு பேத்திருக்காங்கன்னா அவங்க அந்த போராட்டத்தில் அவங்க முன் பேத்திருக்காங்க. 5-6 ஏக்கர் 67,000 ஏக்கர் காணியில் இன்றைக்கி 5 ஏக்கர் போல் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 65,000 வீடு, 1,30,000 வீட்டில் 65,000 வீடு கெட்டப்பட போகுது. அதுலேயும் கூட ப்ராப்ளமாக தான் இருக்குது. இந்த நாட்டுக்கு 7வது சல்லிக்காரன், உலகத்திலே 7வது சல்லிக்காரன் அவன் தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செய்ய போகிறான். பெஸ்ட் ஸ்டீல் கம்பெனி இந்த வேர்ல்டு அவங்க தான் செய்ய போகிறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதை கூட வானம்னு சொன்னால் தமிழ் மக்கள், சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் கிடைக்கிறத சார் கிடைக்க விடுங்கன்னு சொல்லி. ஆனால் கிடைக்கிறத கிடைக்க விடாமல் கெட்ட போகிறோம். வீடு கெட்டடுமாம். இந்த வீடு கெட்டி எப்போக்கு முடிய போகுது? இலங்கையில் வீடு கெட்டுறவன் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியுமேன்னு சொன்னால், நாங்களே வீடு கட்டுறது மண் இல்லாமல் வைக்கிற நாடு இது. ஜனாதிபதி அவர்கள் மண் எடுக்கிறத நிப்பாட்டிட்டார். மண் எடுக்கிறத நிப்பாட்டின போது இன்றைக்கு 14,000 ஒரு கியூப் மண் வீடு கெட்டேலா. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு மண் கொண்டு போகிறீங்க எங்கிட்டால. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதனால் கொஞ்சம் மக்கள் சிந்தித்து இந்த வீடு திட்டத்தில் உடனடியாக இந்த வீடு வந்து தமிழ் மக்களுக்கு சேரணும். அதோட வீடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு கட்டில் வேணுமா, அல்மேரா வேணுமா, டிவி வேணுமா, வைஃபை வேணுமா, சோலார் பவர் எலக்ட்ரிசிட்டி வேணுமா, ஹாட் வாட்டர் வேணுமா, அவங்களுக்கு வெல் ஒன்று வேணுமா, கேஸ் குக்கர் வேணுமா, கேஸ் வேணுமா, பேண்ட்ரி கபர் எல்லாம் ப்ரொவைடட் தான் 2.1 மில்லியன் கொடுக்கப்படுது. இப்போ நாங்களும் வீடு கெட்டுறோம். கண்டியில் நாங்கள் வீடு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கெட்டுற வீடு 8,30,000 தான் எங்களுக்கு கஷ்டம். ஆனால் இந்த வீட்டில் எல்லாம் ப்ரொவைடட். அதனால தான் அந்த ரேட் கொஞ்சம் கூடியாக இருக்குது. இது என்ன சரி நடந்து தமிழ் மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து இந்த வேலையை உடனடியாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது இப்படி ஒரு சான்ஸ் உண்டு. எனக்கு இல்லை ஆக முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால், 32 டெண்டர்ஸ் வந்து இது செலக்ட் பண்ணப்பட்டு என்னென்னு சொன்னால், அரசாங்கத்தில் காசு இல்லை. மஹிந்த ராஜபக்ச போப்போல் எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு போய்த்தார். சல்லி இல்லை அரசாங்கத்தில். வீடு கெட்ட நினச்சா நீங்கள் கல்லால் கெட்டு விட கெட்டுங்க, சல்லி இல்லை. யார் உங்களுக்கு சல்லி தர போகிறா? அரசாங்கம் சொல்லி இந்த 65,000 வீடு கண்டிஷன் எப்படின்னா 12 வருஷத்துக்கு பூரா கெட்டுறன். லோனாக தாரிகளோ அந்த கம்பெனி தான் வாங்க. அதனால தான் இந்த கோடீஸ்வரன் வந்து HSBC பேங்கை பிடிச்சி வந்திருக்கார். அதனால தான் ப்ராப்ளம். சல்லி இல்லாமல் கெட்டுற வீடு இது. அதை விலையும் கொண்டா தமிழ் மக்கள் நினைக்கிறேன் இந்த இடத்துல டிஎன்ஏயும் ப்ராப்ளம் படுத்தாது என்று நான் நினைக்கிறேன். இதை உடனடியாக கவனத்துக்கு கொண்டாடணும். அரசாங்கத்தில் சல்லி இல்லை, சல்லியோட வார ஆளுக்கு தான் இடம். அப்படி இல்லாத இது பார்க்க நல்ல கம்பெனி ஒன்று வந்து செய்கிறதுக்கு சம்பந்தன் ஐயாக்கும் சுமேந்திரன் ஐயாக்கும் ஏழும்னு சொன்னால் அதை பாருங்கள். அந்த ஆப்ஷனை பார்த்து உடனடியாக பிரதம மந்திரி ஜனாதிபதியோட கழிச்சு அது தமிழ் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறது. அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு முன்னா நிற்கிறீங்க. இங்கட ஒத்தனை எடுத்து கொடுக்கறதுக்கு இல்லை, இருக்கிறதே கொடுக்கறதுக்கு இயலாமிக்கிறானோ. 720 வீடு கெட்டி, நானும் எத்தனையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கத்திட்டேன். 720 வீடு சவுதி அரசாங்கம் அதில் கெட்டி கொடுத்து எல்லாம் இடிபுழுந்து இருக்கி. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் இல்லை, 21 பேர் பார்லிமெண்ட்டில் இருக்கிறான். 1 வருஷமும் 8 மாதம் இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்து கொடுக்க இல்லாமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை. கல்முனைக்கு கிடைச்ச ஹாஸ்பிட்டல் சம்பந்தனை ஒரு காகிதத்துக்கு ராஜ்யத்தை கொடுத்தாரு. இதுதான் முஸ்லீம்களுடைய நிலைமை. முஸ்லீம்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இந்த அரசாங்கம் வந்து வரலை. இனி வருமான்ற டவுட்டும் எனக்கு இருக்கு. எனக்கு என்ன, நாங்கள் எவ்வளோ தான் கத்தினாலும் யாரும் இதை பேசுகிறது தயாரில்லை. தலைமத்துவம் என்று சொன்னால் கரப்டாக இருந்தால் அவங்களுக்கு போய் கேட்கலாம். அவங்களோட பார்ட்டியில் ஜென்ரல் செக்ரட்டரியை அணைச்சிக்கொள்ளலாம். ஆனால் பேர்த்து ஆட்டை அணைச்சிக்கொண்டு ஃபோட்டோ போடுறாங்க ஃபேஸ்புக்கில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஆட்டை அணைச்சிக்கொண்டு ஃபோட்டோ போட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில். ஆனால் அவரோட பார்ட்டி ஜென்ரல் செக்ரட்டரி அணைச்சிக்கொண்டு போகிறதுக்கு இயல அவருக்கு. எல்லா முஸ்லீம் கட்சியிலையும் செயலாளர் மாதிரி இன்றைக்கி வெளியே தான் இருக்கிறாங்க. அந்த மட்டும் கட்சிக்குள்ளே பிரச்சனை உள்ளதே சின்ன கட்சி, இதுக்குள்ளே பிரச்சனை. இந்த மாதிரி நிலைமையில் முஸ்லீம்களில் பிரச்சனை எங்கே முடிய போகுது? இதுதான் உண்மையான இது.